ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கேக் தான் செய்ய போகிறோம். அதுவும் ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு தெரில, ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு. ஹாய். எத்தனை முட்டை? 3 முட்டை. 3 முட்டையை உடச்சிக்கணும். சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சுகர் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 முட்டை, 1 டம்ளர் சுகரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். என்னதெல்லாம் சேர்த்திங்க? ஆயிலும் நெய், ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், கொஞ்சமாக நெய், 1 கிளாஸ் அளவுக்கு. எல்லாமே இந்த கப்பில் தான் போட்டோம். இந்த கிளாஸ் அளவுக்கு தான் சர்க்கரை போட்டோம். சீனி அம்மா, இந்த அளவு தானே சீனி போட்டிங்க. அதை பொடி பண்ணி போட்டோம். 3 முட்டை, அந்த கிளாஸ் அளவுக்கு சீனி பொடி பண்ணி போட்டிருக்கு. இப்போ அந்த கிளாஸ் அளவுக்கு ஆயிலும் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கு. அப்படி க்ரீம் ஆயிடுச்சு பாரு. நல்ல திக்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி பொறுமையாக அடிச்சுட்டே இருந்தனா கை வலிக்க இருக்கணும். ரிஸ்க் இருந்தால் கூட அடிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். அந்த இது கொடு. இப்போ எல்லாத்தையும் மெஷர் பண்ணோம்ல, அதே கப் அளவுக்கு மைதா. ஓகேவா? அதே கிளாஸ் அளவுக்கு மைதா கொஞ்சம். எனக்கு எழுத்து தான் போடணும். கீழே போட்டது பார்த்தேன். வெனிலா எசன்ஸ் சும்மா ஒரு மொத்தத்தில் ஒரு 5-6 ட்ராப்ஸ் இருப்பாங்க. ரொம்ப தான் போடக்கூடாது. வாசனை ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாத அளவுக்கு வந்து இது வந்து பேக்கிங் சோடா. ஓகேவா? பேக்கிங் சோடா கொஞ்சமா கீழே காமிங்க. பேக்கிங் பவுடர். அது வந்து பேக்கிங் சோடா ஃபர்ஸ்ட் போட்டது. இப்போ போட போகிறது பேக்கிங் பவுடர். இதுவும் அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன். இது வந்து பேக்கிங் பவுடர். ஃபர்ஸ்ட் போட்டது பேக்கிங் சோடா. வெறும் இது இல்லாமல் சும்மா பூஸ்ட் போடும். பூஸ்ட் கொஞ்சமாக காமிங்க. நமக்கு சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பூஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் பேக்கிங் பேன் இல்லை, அதனால டிபன் பாக்ஸில் ஊற்றிட்டோமா. இப்போ அதில் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா இருந்தால் நாங்கள் சொல்கிறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நல்லா இருக்குதுன்னு. அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வேணாம். இதுவே எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். சுவிட்ச் போட்டிங்களா? வச்சுட்டு
எவ்வளோ நேரம் டைம் செட் பண்ணணும்? இப்போ வந்து 1/2 மணி நேரம் வைக்கணும். 30 நிமிஷமா? கலி 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் கேக் வந்திருக்கா இல்லை கருகி போய் எதுவும் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த மேலே கருகிட்டு மேலே கருகி இருக்கு. ஆனால் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை டிபனில் செஞ்சதுனால கருகி இருக்கோ என்னமோ. சுட போதுப்பா. ஏன் இப்படி கருகி இருக்குன்னு தெரில. நல்லா இருந்துச்சு. ஒருவேளை அந்த கேக் பண்ணுற சட்டியில் வச்சாதான் அழகாக வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரை. இங்கே காமிங்க. உள்ளே நல்லா வந்திருக்கு, ஆனால் வெளியில் கருகிட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? ஆனால் கருகிடுச்சு. ஒருவேளை அந்த பேக்கிங் அது என்னது அந்த கேக் தட்டில் செஞ்சால் நல்லா வருமானு தெரில. கருகி போச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கா? இதுதான் நாங்கள் செஞ்ச ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண கேக்கு. ஃபஸ்ட் டைமே கருகி போச்சு. நெக்ஸ்ட் டைம் பெட்டராக ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்.